எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்கு. மறுஜென்மம்னு. ம். அந்த மறுஜென்மம்னா என்னன்னு சொல்லிட்டு நெறைய வீடியோல நான் பேசியிருப்பேன். அது ஒரு சேனல் இருக்கு. அதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா, மாலிக் பை அஃபிஷியல்னு ஒரு சேனல் வச்சிருந்தேன். அது ஏன் இப்போ குருவே மகான் அப்டின்னா, எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இறைவனோட இந்த உலகத்துல நம்மள இயக்குங்கிற சக்தி மிக பெருசு. அதுக்காக அந்த குருவே மகான் அப்டின்னு நம்ம சேனல்ல பேர் வச்சோம் அப்டின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, வழிபடுறது அதிகமா குருங்கள, ஆசானுங்கள, மகானுங்கள தான் வழிபடுறது. ம். அப்போ அந்த டைட்டில் அதுக்கே இருக்கட்டும். ம். என்னோட பேர்ல வேணாம். ஏன்னா, எல்லாம் புகழும் இறைவனுக்கே. அது கண்டிப்பா. ஒருவனுக்கே. ம். அது நம்மள இயக்குற சக்தி. ம். அது அல்லாஹ் ஆகட்டும், ஜீசஸ் ஆகட்டும், சிவன் ஆகட்டும். நல்லா கேட்டீங்க. இப்போ நெறைய எவ்வளோ தர்காவுக்கு போறேன், எவ்வளோ மகான்களுக்கு போறேன், எவ்வளோ ஆசான்ட்ட போயிட்டுருக்கேன். அதில பாத்தீங்க எல்லாருமே எனக்கு பிடிக்கும். சாய்பாபா ஆகட்டும், ஷைன்ஷபா ஆகட்டும், அமீன் பீவா இருக்கட்டும், எவரும் இருக்கும் போகர் சித்தராகட்டும், அகத்திய சித்தராகட்டும், கடங்கப்பட்டி ஆகட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மனிதனா இருந்து, மனிதனா வாழ்ந்து, பிறந்து, இருந்து உலகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல வழிய கொண்டு போணும்னு மனசுல நெனச்சவங்க தான் இந்த உலகம். இப்போ மகா அவதார் பாபாஜின்ற பார்த்தீங்கன்னா, இவரோட கேவுக்கு போறோம். நெறைய இருக்கு ஹிஸ்ட்ரி. இனிமேல் சொல்வேன். ஆனா, இனிமேல் இந்த சேனல்ல என் மக்கள், என்னை தேடி வர மக்கள், என்னை நாடி வர மக்கள், நல்ல பாதையில கொண்டு போறது இவர் வழியில தான் நான் கொண்டு போப்போறேன். நீங்க கிறிஸ்தவரா இருங்க, இஸ்லாத்தா இருங்க, ஹிந்துவா இருங்க. அப்படி மதம் சம்பந்தம் இல்லை. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? இறைவனோட அருளால நல்லா இருக்கேன். குரு மகானோட அருளால நல்லா இருக்கேம்மா. எந்த குறையும் இல்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. குருஜி, இப்போ எனக்கு ஒரு சிறு சந்தேகம். நம்மளுடைய சேனல் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து மாலிக் பாய் அஃபீஷியல் அப்படின்னு தான் நீங்க பெயர் வந்து வச்சிருந்தீங்க. இப்ப வந்து குருவே மகான் அப்படின்னு மாத்துறீங்க. இது மாத்துறதுக்கான காரணம் என்ன? குருவே மகான் அப்படின்னு என்ன அர்த்தம்? மகா அவதார் பாபாஜியின் அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நல்லா கேட்டீங்கம்மா. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி ஒரு சேனல் இருக்கு. மறுஜென்மம்னு. ம். அந்த மறுஜென்மம்னா என்னன்னு சொல்லிட்டு நெறைய வீடியோல நான் பேசியிருப்பேன். அது ஒரு சேனல் இருக்கு. அதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா, மாலிக் பை அஃபிஷியல்னு ஒரு சேனல் வச்சிருந்தேன். அது ஏன் இப்போ குருவே மகான் அப்டின்னா, எனக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, இறைவனோட இந்த உலகத்துல நம்மள இயக்குங்கிற சக்தி மிக பெருசு ஒண்ணு இருக்கு. அது அல்லாவோ, ஜீசஸோ, சிவனோ யாரா ஏதோ வேணா ஒண்ணு. இருக்கலாம். ஆனா ஒண்ணு இருக்கு. ம். அந்த சக்திய நம்ம உணரணும். அப்போ நம்ம யார வழிபடணும்? ம். அதுதான் என் கான்செப்ட். ம். ஷார்ட்டா ம். சொல்லிடுறேன். ம். இதுதான் என் கான்செப்ட். ம். அப்போ அத தேடி தான் நான் ஒரு சித்தர் கோவிலுக்கும், ஒரு சித்தர் குகைகளுக்கும், ஒரு சித்தர் வழிபாடுறதுக்கும், ஒரு சித்தர் ஜீவ சமாதிக்கும் அவங்களோட ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க போய் நான் தியானத்துல உட்காந்து அவங்களோட உணருவேன். உணர முடியுமா? ம். அது நீங்க சும்மா நார்மலா போய் தொட்டு கும்பிட்டா உணர முடியாது. அது இங்கேருந்து மணிக்கணக்கு போய் ஆத்மாத்மாவா உட்காந்து அவங்களோட பேர சொல்லி நீங்க பிரேயர்ல உட்காரும்போது, ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி அவங்க கனெக்ட் ஆவாங்க. ம். அப்போ அவங்களோட அவங்களோட வைப்ரேஷன் இருக்கா? இல்லையா? அவங்கள உணர முடியுமா? இல்லையா? இது இது தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் நான் ஒரு தர்கா பத்தியும், ஒரு சித்தர் கோவில் பத்தியும் நெறைய வீடியோல நான் பேசியிருப்பேன். ம். ஏன்னா எந்த ஒரு கோவிலுக்குமே, எந்த ஒரு சித்தர் பீடத்துக்கும் நான் போகாம ஒருத்தவங்கள பத்தி நான் பேச மாட்டேன். ம். பேசுறது யூஸ் இல்ல. ஒருத்தவங்கள பத்தி நான் உணரணும். அதான் நமக்கு அந்த புரிதல் அப்படின்றது புரிதல் வரணும். இருக்கணும். ஏன்னா உணரணும். எனக்கு அங்க வைப்ரேஷன் இருக்கு. அங்க போனா சக்தி இருக்கு. அங்க ஒரு பாசிட்டிவ் இருக்குன்னு தோணா மக்கள் நான் போறேன். ஏன்னா மக்கள் வந்து நான் சொல்ற ஒரு வார்த்தைய நம்பி போறாங்க. ம். அப்படின்னும்போது அவங்க கரெக்டா வழி நடத்தணும் இல்லையா? அதுக்காக நிச்சயமா. தான் நான் இவ்வளவும் போயிட்டு இருந்தேன். இப்போ ஏன் சமீபத்தில இப்போ பேர மாத்துறோம் அப்படின்னா, அந்த குருவே மகான் அப்படின்னா, எவ்வளவு பேர் இருக்கு. எவ்வளோ பேர் சொன்னாங்க. நீங்களே கூட இவ்வளோ பேர் சொன்னீங்க. எதுக்காக அந்த குருவே மகான் அப்படின்னு நம்ம சேனல்ல பேர் வச்சோம் அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, வழிபடுறது அதிகமா குருங்கள, ஆசானுங்கள, மகானுங்கள தான் வழிபடுறது. ம். அப்போ அந்த டைட்டில் அதுக்கே இருக்கட்டும். ம். என்னோட பேர்ல வேணாம். ஏன்னா, எல்லாம் புகழும் இறைவனுக்கே. அது கண்டிப்பா. ஒருவனுக்கே. ம். அது நம்மள இயக்குற சக்தி. ம். அது அல்லாஹ் ஆகட்டும், ஜீசஸ் ஆகட்டும், சிவன் ஆகட்டும், எந்த ஒரு காடும் இருக்கட்டும். ம். நம்பிக்கை ஒன்று தான். இறைவன் ஒன்று தான், சக்தி ஒன்று தான். அந்த ஒரு சக்தியை நான் உணரணும்னா, அப்போ நான் மாறணும். ம். அப்போ நான் மாறணும்னா என் உடல்நிலையும், மனநிலையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ம். அப்போ நான் தியானம் பண்ணணும். அப்போ மக்களை வந்து நான் எப்படி அந்த சக்தியை நான் உணர போறேன்? நான் எப்படி இறைவன் வழியில நான் போக போறேன்? எப்படி நான் தூய்மையா வந்தேனோ, தூய்மையா எப்படி நான் போக போறேன்? ம். இதுதான் என் வாழ்க்கையை கொண்டு போறேன். ம். ஸோ நான் போனா மட்டும் போதாது. என்னை நாடி வரவங்களையும், என்னை தேடி வரவங்களையும், என்ன வழிபடுறவங்களையும் நான் அந்த வழியில கொண்டு போணும் ம். அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, குருவே மகான்னு சேனல் நேம் இப்போ அந்த நேமை மாற்ற சொன்னேன்.
இந்த நேம் வந்து இனிமேல் இதில் வர ஒரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா என்ன இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாகவே மறுஜென்ம சேனலில் பரிகாரத்தை பற்றி நிறைய பேசுவேன். பிரச்சனை வந்ததுக்கப்புறம் பண்ணுறது தான் பரிகாரம். ஆனால் பிரச்சனையே வராமல் கொண்டு போகிறது தான் இந்த குருவே மகான்ன்ற சேனலில் ஒரு கருத்தும் ஒரு வீடியோலையும் ஒரு மெடிடேஷனை பற்றி பேச போகிறோம். புரியுதுங்களா? குண்டலினி சக்தி பற்றி பேச போகிறோம், யோகாசனத்தை பற்றி பேச போகிறோம், சரிங்களா? பிராணிக் ஹீலிங்கை பற்றி பேச போகிறோம், இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறத பற்றி பேச போகிறோம். யூனிவர்சல்னா என்ன, பஞ்சபூதம்னா என்ன, இறைவன்னா என்ன, இறைவனை நாடணும்னா இறைவனை நாடி போகணுன்னா நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் குழந்தைய இழக்க வேணாம், மனைவி இழக்க வேணாம், அம்மாவை இழக்க வேணாம், உங்களோட ஆசை பாசைகள் எதுவுமே இழக்க வேணாம். உங்களோட உள்ளத்தையும் உங்கள் உடலையும் சுத்தமாக வச்சுக்கிட்டாலே நீங்கள் இறைவனை வழிபடலாம். ஸோ அந்த வழிபாடில் போகிறதுக்கு தான் நான் குருவே மகான்னு சேனல்லையும் வச்சுருக்கேன். ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு பின்னாடி நிறைய திருவுருவ படங்கள் இருக்குது. பாபாஜி படம் வச்சுருக்கீங்க, போகரையா படம் இருக்குது, அகத்தியர் ஐயாவுடைய படம் இருக்குது, நிறைய திருவுருவங்கள் இருக்குது. இதற்கான காரணம் என்ன? நல்லா கேட்டீங்க. இப்போ நிறைய எவ்வளோ தர்காவுக்கு போகிறேன், எவ்வளோ மகான்களுக்கு போகிறேன், எவ்வளோ ஆசன்ட்ட போயிட்டுருக்கேன். அதில் பார்க்க எல்லாருமே எனக்கு பிடிக்கும். சாய்பாபா ஆகட்டும், ஷைன்ஷாபா ஆகட்டும், அமீன் பீவா இருக்கட்டும், எவரும் இருக்கும், போகர் சித்தராகட்டும், அகத்திய சித்தராகட்டும், கடங்கப்பட்டி ஆகட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மனிதனாக இருந்து மனிதனாக வாழ்ந்து பிறந்து இருந்து உலகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வழியை கொண்டு போகணுன்னு மனசை நினச்சவங்க தான் இந்த இவ்வளோ மகான்கள். அந்த மகான் தான் சேனல்லையுமே மகான் வச்சுருக்கிறது. அந்த வழியில் நம்ம தியானத்தில் உட்கார்ந்த உடனேவே நம்ம உணரணும். அவர் சக்தியை நம்ம முழுமையாக உணரணும். மனசையும் உடலையும் ரொம்ப பவர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அதுக்கு வழிபடுறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவனை வழிபடுவாங்க. யோகத்துக்கு என்ன சொல்கிறது, மெடிடேஷனுக்கு வந்து சிவனை வழிபடுவாங்க. அதுக்கு நிகராகவே ஓப்பனாகவே சொல்கிறேன், அதுக்கு யூக்கலாகவே நம்ம அந்த அளவுக்கு சக்தி உணரணும். இந்த பிரபஞ்ச சக்தினா என்ன, பஞ்சு லோகத்தோட சக்தினா என்ன, இயற்கை வர காற்றோட சக்தி என்ன, மூலிகையோட சக்தி என்ன, இந்த காற்றுனா என்ன, பூமினா என்ன, வானம்னா, இதெல்லாம் நம்ம உணரணும். அந்த சக்தியெல்லாம் உணரணும்னா முதல்ல அப்போ நம்ம மகானோட சக்தியை நம்ம உணரணும். அந்த வழியில் நான் உணர்ந்து கொண்ட ஒரே ஜீவன் யாருன்னா குரு மகா அவதார் பாபாஜி. இவர் வந்து இன்னொரு பேர் வந்து கிரியா பாபாஜின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் வந்து போகவசித்திலிருந்து அருள் வாங்கி அவர் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. நான் ஒரு வீடியோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லுவேன், பட் நான் இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன். இது சேனல் மாற்றிருக்கோம் நேம். அதனால் இப்போ மகா அவதார் பாபாஜின்ற பார்த்தீங்கன்னா இவரோட கேவுக்கு போகிறோம், நிறைய இருக்குது ஹிஸ்ட்ரி. இனிமேல் சொல்வேன். ஆனால் இனிமேல் இந்த சேனலில் என் மக்கள், என்னை தேடி வர மக்கள், என்னை நாடி வர மக்கள் நல்ல பாதையில் கொண்டு போகிறது இவர் வழியில் தான் நான் கொண்டு போகிறேன். நீங்கள் கிறிஸ்தவராக இருங்க, இஸ்லாத்தாக இருங்க, ஹிந்துவாக இருங்க, அப்படி மதம் சம்பந்தம் இல்லை, தியானம் தான் சம்மந்தம். நீங்கள் அன்றென்று பொழுதில் லைஃப்பில் நடக்கிறது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு அமைதி நிலைக்கு நீங்கள் தியானத்தில் உட்கார ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாருமே லைஃப்பில் கிங்கு தான். கஷ்டம்ன்றதே உங்கள் லைஃப்பில் வராது. எவ்வளோ பெரிய கடங்காரனாக இருந்தால் கூடமே நீங்கள் 5 நிமிஷம் தியானம் பண்ணிங்கன்னா அதை மறந்துடுவீங்க. எவ்வளோ பெரிய இன்சிடென்ட் லைஃப்பில் நடந்தால் கூட 5 நிமிஷம் தியானம் பண்ணால் மறந்துடுவீங்க. அப்போ அந்த தியானத்தை நீங்கள் உணரணும். எது சும்மா உட்காந்தோம், கண்ணை மூடிட்டு வந்தோம், மேலே பார்த்தோம், அது பேர் தியானம் கிடையாது. நம்மளுக்கும் ஒரு குரு ஆசான்கள் நம்ம வழிபடுறதுக்கு இருக்கணும். அந்த வழிகளை தான் நான் மகா அவதார் பாபாஜியை கையாண்டுட்ருக்கேன். எவ்வளோ அவரை பற்றி நான் ரிசர்ச் பண்ணிவிட்டு கொண்டு வந்துட்டுருக்கேன். பட் இதுவும் நான் மீடியாவில் காட்டுறதில்லை, எந்த வீடியோலும் நான் காமிச்சதில்லை. இனிமேல் ஒரு பாதையும் அவர் சென்ற பாதையில் இனிமேல் வழிபடணுன்ற நம்பிக்கையோட வழி பண்ணிட்டுருக்கேன். என்னை நாடி வர இனிமேல் மக்களையும் கரெக்டான ஒரு பாதையில் கொண்டு போகணும், அவங்களுக்கு தியானத்தில் கொண்டு போகணும். வாழ்க்கையில் என்னென்ன இருக்குது, எதெல்லாம் நம்ம எதுவுமே நீங்கள் இழக்க வேணாம். உங்களது எல்லாமே அப்படி அப்படியே இருக்கட்டும். நம்பிக்கை வச்சு நீங்கள் முதல்ல யார் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தான் நான் ஃபஸ்ட்டு கொண்டு போகிறது. இந்த உலகத்துக்கு நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க, நம்ம எங்கே ஆரம்பித்தோம், லைஃப் எங்கே முடிக்க போகிறோம், இதுக்கு நடுவில் வாழ்கிற வாழ்க்கை இது நிஜமா இல்லை எல்லாம் மாயை? மாயை தான் ஆசை, ஆசை தான் மாயைன்னு சொல்லுவாங்க. அந்த மாயைன்னா என்ன, இவ்வளோ தான். அதை உணர்த்துறது தான் இந்த குருவே மகான்ற சேனல். மகா அவதார் பாபாஜியின் அருளாசி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ரொம்ப சிறப்பு, ரொம்ப அழகாக சொன்னீங்க. குருவே மகான் அப்படின்ற அந்த நேமோட தாத்பரியம் என்ன, அது எதற்காக நீங்கள் அந்த பேர் வச்சிருக்கீங்க, குருவையும் மகானையும் நம்ம தரிசிக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களையும், அவங்களோட அருள் நமக்கு கிடைச்சா நம்ம லைஃப் எப்படி மாறும், தியானம் செய்கிறதால என்ன பலன், அதுவும் மகா அவதார் பாபாஜியினுடைய வழிகாட்டுதலின் பேரில் நம்ம அந்த தியானத்தை செய்கிறோம், உங்களோட தலைமையில் அந்த தியானத்தை நம்ம மேற்கொள்கிறோங்கும் போது என்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணதற்கு நன்றி. நன்றிம்மா.